அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மீலாது பயான் தொடர்ல 6வது வீடியோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க. எல்லா செக்டார்லையும், அது அரசியலா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக ரீதியா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தான் அனுபவித்த தான் பெற்ற எல்லா நல்லறங்களும் இந்த சமூகமும் பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க. அதன் அடிப்படையில 2 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஒன்னாவது, மலக்குமார்கள்ட்டிருந்து தாம் பெற்ற துவாவாக இருக்கட்டும், நல்லறங்களாக இருக்கட்டும், அது இந்த உம்மத்துக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி 2வது மிக முக்கியமான விஷயம், தனக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதுக்கு தான் அரபியில அல்லாஹுடைய ரிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா சஹாபாக்களுடைய பெயரை சொல்லும் பொழுதும் நாம இந்த அல்லாஹுடைய பொருத்தம் அப்படிங்கிற அந்த அடைமொழியோட தான் சொல்லுவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த நபித்தோழருடைய பெயரை சொல்றதா இருந்தாலும் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த அடைமொழியோட நாம சொல்றோம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் தனக்கு கிடைச்ச மாதிரியே தன்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. நிறைய சந்தர்ப்பங்கள்ல நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரிலாவுக்காக வேண்டி துவா செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தனத்தான் மலக்குமார்கள்ட்ட இருந்து, வானவர்கள்ட்ட இருந்து பெற்ற அந்த நல்லறங்கள், அந்த நல்ல துவாலாம் இந்த உம்மத்துக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்த்துடலாம். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ பரஸ்பரம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்லாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அவங்க அறிவிக்கவே முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவாகி இருக்குது. ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார் அப்படிங்கிறாங்க தன்னை பத்தி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆச்சரியம். என்ன சொல்றீங்க ஹல்லலா, சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹல்லலா நயவஞ்சகார் ஆகிவிட்டார், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில இருக்கும் பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நரகத்தை பத்தி சொல்றாங்க. அப்பெல்லாம் ஈமானிய உயிர்ப்போட நாம இருக்கிறோம். நான் இருக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, குடும்ப குட்டி, குழந்தை குட்டியோட இருக்கும் பொழுது அந்த ஈமானிய உணர்வு, அந்த உயிர்ப்பு கொஞ்சம் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலதான் இங்க ஒரு மாதிரி, அங்க ஒரு மாதிரி நான் இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நான் ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகர் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீட் பண்றாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு இதே தான் சொல்றாங்க. எப்படி இருக்கீங்க ஹல்லலா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹல்லலா நயவஞ்சகர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதே ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களோ ஹல்லலா அதே பதிலத்தான் சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், உங்க சபையில நாங்க இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்றீங்க, அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பத்தி சொல்றீங்க, அதுக்கு எவ்வளவு தூரம் நாம உழைக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றீங்க, நரகத்தை பத்தி சொல்றீங்க, அதுக்கு நாம போகவே கூடாதுங்கிற சிந்தனையோட வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எல்லாம் அப்படி கண் முன்னால பாக்குற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அப்பெல்லாம் ஈமானி உயிர்ப்போடு இருக்கிற நாங்க இது வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, குழந்தை குட்டி வாழ்க்கை அப்படின்னு நேரத்தை கடத்தும் பொழுது இந்த ஈமானி உயிர்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நான் இங்க ஒரு மாதிரி இருக்கேன், வீட்டுக்கு போனது வேற மாதிரி இருக்கேன், நயவஞ்சர் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, ஹல்லலா, வாழ்க்கைக்கு ஒரு நேரம் இருக்குது, வணக்கத்திற்கு ஒரு நேரம் இருக்குது. லசாஅத்தன் லசாஅத்தன் ஹல்லலா அப்படிங்கிறாங்க. வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குற மாதிரியே இபாதத்துக்கும் வணக்கத்திற்கும் நேரம் ஒதுக்கணும், வணக்கத்துக்கு நேரம் ஒதுக்குற மாதிரியே வாழ்க்கைக்கும் நாம நேரம் ஒதுக்கணும். ஒன்றும் இல்லை, என்னுடைய சபையில நீங்க இருக்கிற அந்த ஈமானி உயிர்ப்போடு நீங்க எல்லா இடங்கள்லையும் அதே உயிர்ப்போடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா, லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களோட முசாஃபஹா செய்வாங்க, கைலாக கொடுப்பாங்க, கை கொடுத்து முசாஃபா செய்வாங்க அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப தனக்கு கிடைத்த அந்த மலக்குமார்களுடைய சந்திப்பு, அரவணைப்பு தன்னுடைய உம்மத்துக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான வழியையும் சொல்றாங்க.
நீ வணக்கத்துல மட்டுமே கவனம் செலுத்தின அப்படின்னா உன்னுடைய குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் இதெல்லாம் நீ எந்த குறையும் வச்சிடக்கூடாது. அதனால அதுல நீ செலவிடுறதும் அதுல ஈமானி உயிர்ப்போடு இருக்கிறதும் அவங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுறதும் இதுவும் உனக்கு ஈமானிய உயிர்ப்போடு உன்னை வச்சுக்கும். உனக்கு மலக்குமார்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், மலக்குமார்களுடைய அரவணைப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழியாக நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த சபையிலே இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி, 2 பேருமே சொல்றாங்க, அந்த சபையில மனித உருவத்தில் இருந்த மலக்குமார்களை நாங்க பார்த்தோம் அப்படின்னு 2 பேருமே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சஹாபாக்களுக்கு இப்படி மலக்குமார்களுடைய அரவணைப்புக்காக வேண்டி துவா செஞ்சிருக்காங்க. அதை கண்கூடாக நடந்ததையெல்லாம் மற்ற தோழர்களுக்கும் விலைக்கு சொல்லியிருக்காங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா இப்னு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய ஜனாசால எல்லாம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பூமிக்கு வராத 70,000 மலக்குமார்கள் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற தகவலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சொல்றாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர். இவங்க ஹைபர் போருக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெருக்கமான தோழர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க. அவங்க வயிற்றுல ஒரு கட்டி ஒன்று வந்துருது. அன்னைக்கு தேதிக்கெல்லாம் ஒரு நவீனமான சிகிச்சை முறையெல்லாம் இல்லையா, அதனால ஏதோ ஒரு சிகிச்சை பார்க்க போய் அது நிறைய விபரீதத்தை கொண்டு கடைசியில் அவங்க முடக்குவாத நோயால பாதிக்கப்படுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 30 வருஷம் படுத்த படுக்கையா இருக்காங்க. ஒரு நபித்தோழர் இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி போறார். போய் உட்கார்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்றார், நான் எப்போவோ கேள்விப்பட்டேன் அவங்க விஷயத்த, நீங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா என்னால ஜீரணிக்க முடியல, உங்களை எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இவ்வளோ நாள் நான் தாமதமா வர்றேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அவர் நலம் விசாரிக்கிறார். அதுக்கு இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன். அல்லாஹ் என் விஷயத்துல என்ன நாடனும், என் விஷயத்துல எதை பிரியப்பட்டிருக்கானோ அதை தான் என் விஷயத்துல நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால நான் இதை ஒரு பெரிய கவலையால நினைக்கிறேன், எனக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு குரூப் ஆஃப் சஹாபாஸ், நிறைய நபித்தோழர்கள்லாம் ஒரு குழுவா இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முடக்குவாதத்தால பாதிக்கப்பட்டு 30 ஆண்டு காலமாக படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அழுகிறாங்க. இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்துட்டு அழுகிறாங்க. எவ்வளவு ஆக்டிவா இருந்த ஒரு நபித்தோழர் இப்படி நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு, அழுகிறாங்க. அவங்களும் அதே மாதிரிதான் சொல்றாங்க, உங்களை எப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு உட்காரும் பொழுது இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அப்பையும் ரொம்ப நிதானமா பதில் சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன் நீங்க அழுகிறீங்க, நானே சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க என் விஷயத்துல நீங்க அழுக வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஒன்றும் உங்களை தப்பா நினைக்க போறதில்லை, இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறீங்க அப்படின்னோ அல்லது நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் வருத்தத்துல இருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன், என் விஷயத்துல அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அதை நான் பொருந்திக்கிட்டேன், உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா அப்படின்னு இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் அந்த ரகசியத்தை சொல்றாங்க. காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் நான் மலக்குமார்களுடைய வருகையை நான் பார்க்கிறேன், அவங்க போறதை நான் பார்க்கிறேன், அவங்க எனக்கு சலாம் சொல்றாங்க, நான் அவங்களுக்கு சலாம் சொல்றேன், அவங்க என்கிட்ட நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுலாம் விசாரிக்கிறாங்க, அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இம்ரான் இப்னு ஹசீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன தகவலும் ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. இப்படி தனக்கு கிடைத்த அனுபவங்கள், தனக்கு கிடைத்த நல்லறங்கள் தன்னுடைய சமூகத்திற்கும் போய் சேரணும், அது ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஆசைப்பட்டவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே மாதிரி 2வது மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ்வுடைய ரிலா, அல்லாஹ்வுடைய திருப்புருத்தம். அதுக்காக வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சிருக்காங்க. தபூக் யுத்தம் முடிஞ்சு திரும்ப எல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி இந்த ஹதீஸை சொல்றாங்க, தபூக் யுத்தம் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது தூரமா நான் பார்க்கிறேன், அங்க 3 பேர் நிக்கிறாங்க. 3 பேர் யார் யார் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் இருக்காங்க. ஒரு கபரு குழி வெட்டப்பட்டிருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜனாசா இருக்கு. பக்கத்துல போய் நான் விசாரிக்கிறேன், என்ன ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் அப்படின்னு. அது இந்த ஜனாசா யாருது அப்படின்லாம் கேட்குறேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு துல் ஃபஜாதைன்
அப்படிங்கிற நபித்தோழருடைய ஜனாசா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாயகமே குழிக்குள்ளார இறங்கி பாடியை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி உள்ளுக்குள்ளார வச்சு அவங்க வந்து மண்ணு போடுறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இவருடைய இந்த சந்தர்ப்பத்துல இவருடைய வாழ்க்கையை நான் பொருந்திக்கிட்டேன், அதே மாதிரி உன்னுடைய பொருத்தமும் உன்னுடைய ரிலாவும் இந்த நபித்தோழருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. நாயகமே குழிக்குள்ளார இறங்கி வாங்கி அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஜனாசாவை, அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, அந்த காட்சியை பார்க்கும்போது நான் நினைச்சேன், அந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா? ரசூலுல்லா தன்னுடைய கையால் அடக்கம் செய்யறதோடு மட்டும் இல்லாம என்னுடைய ரிதா அவருக்கு இருக்குது, என்னுடைய பொருத்தம் அவருக்கு இருக்குது, அதனால உன்னுடைய ரிதாவும் அவருக்கு வேணும், உன்னுடைய பொருத்தமும் அவருக்கு வேணும்னு துவா செய்யறாங்களே, அந்த ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த சஹாபி ஆசைப்பட்டதாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி, அப்பதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக வேண்டி மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வந்தானே தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிரான தோழர்களோடையும் அன்சாரி தோழர்களோடையும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த முஹாஜிர் சஹாபாக்களோடையும் மதீனாவினுடைய பூர்வ குடிகளான அன்சாரி தோழர்களோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்தவர் அது ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க சின்ன பசங்க உட்கார்ற இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சபை அப்படி கலைஞ்சு போகுது. ரசூலுல்லாஹ் இப்ப தனியா இருக்காங்க. அப்ப வந்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை வந்து சந்திக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய கையை கொடுங்க, நான் பயாத் செய்யணும், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கணும், உங்களுடைய கையை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நகைச்சுவையா சொல்றாங்க, சரி நான் உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லித்தர்றேன், களிமா சொல்லித்தர்றேன், ஆனா உங்களுடைய பெற்றோரை விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும், உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்கிட்ட வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி, இளம் வயது சஹாபி, யங் மேன், அவர் சொல்றாங்க, நான் அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு. திரும்பவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திரும்பவும் முடியாது அப்படிங்கிறாரு. திரும்பவும் நீ விட்டுட்டு வந்துடும், உன்னுடைய பெத்தவங்களை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சரி உங்களுக்காக வேணா நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிலாம் வந்து விட்டுட்டு வர வேணாம், நான் சும்மா வந்து நகைச்சுவைக்காக கேட்டேன், உங்களைய வந்து டெஸ்ட் பண்றதுக்காக கேட்டேன், நீங்க அப்படி உறவுகளை முறிச்சுலாம் வாழக்கூடாது, குறிப்பா பெற்றவங்களை விட்டுட்டுலாம் நீங்க வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு களிமானம் சொல்லி கொடுக்குறாங்க. அவருடைய மற்ற நேரம் போக, வேலை நேரம்லாம் போக, மீதி நேரம்லாம் பள்ளிவாசல் குர்ஆனும் கையுமா இருந்த சஹாபி தான் தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஒரு போர்ல அடிபட்டுருது. அந்த அடிபட்ட போரே வந்து அவங்களுடைய உயிர் போறதுக்கும் காரணமாகிறது. ரொம்ப நாளா வந்து பள்ளிவாசலுக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, எங்க தல்ஹா எங்க காணா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நபி தோழர்கள்லாம் சொல்றாங்க, அந்த போர்ல அடிபட்டதுனால கொஞ்சம் முடியாம இருக்காரு அப்படின்னு சொல்லி. அவங்க வீட்டை தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஒரு நைட் நேரம் போய் அவங்களுடைய தலமாட்டில் உட்காந்துருக்காங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கத்துல இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச பாடு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சுற்றி இருந்த நபி தோழர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டே வர்றாங்க, எப்படியும் இன்னைக்கு நைட்டு தாண்டது சிரமம், ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா, ரூஹ் போயிருச்சு அப்படின்னா எவ்வளவு நேரமா இருந்தாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து தொட வைக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போனதுக்கு பிறகு அந்த சஹாபி கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்ப சுத்தி இருந்தவங்கலாம் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க, நீங்க முழிப்பீங்கன்னு பார்த்தாங்க, நீங்க முழிக்கிற மாதிரி தெரியல, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒருவேளை இந்த நைட்டே வந்து வஃபாத் ஆகிட்டேன், ரூஹ் போயிருச்சு அப்படின்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. நெடுஜாமத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது. நைட் நேரம் விரோதிகளுடைய தொல்லை இருக்கலாம், அல்லது விஷ ஜந்துக்களுடைய தொல்லை இருக்கலாம். அதனால நாயகத்திற்கு தகவல் சொல்லாம என்னைய உங்களில் யாராவது ஒருத்தவங்க தொலை வச்சு என்னை அடக்கம் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அவர் வசியத்தும் செய்கிறாரு, இப்படி இதுதான் என்னுடைய வசியத், இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்க சொன்னது தட்டவும் முடியல, கடைசி ஆசை அப்படிங்கிறதுனால, வசியத் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத் ஆனதுக்கு பிறகு சொன்ன மாதிரியே அப்படியே செஞ்சிடறாங்க. காலையில தொழுகைக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க, இப்படி ஆச்சு, இப்படி வர வசியத் பண்ணிட்டு போயிட்டார், அதனால அந்த பேச்சை எங்களால மீற முடியல அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் தல்ஹாவை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள
நீ சிரித்த வண்ணமாக வரவேற்கணும், அதே மாதிரி அவரும் சிரித்த முகத்தோடு உன்னை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சதாக ஹதீஸ்ல காணப்படுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா செக்டார்லையும் வழிகாட்டுறது மாதிரி எல்லா செக்டார்லையும் தான் எப்படி நல்ல ரங்களை அனுபவிச்சாங்களோ அதே நல்ல விஷயங்களை தன்னுடைய தோழர்களும் இந்த உம்மத்தும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறந்த தலைவருக்கான எடுத்துக்காட்டும் அதுதான். தான் மட்டுமே நல்லா இருக்கணும், தான் மட்டுமே வந்து நல்லா இருந்துனா போதும், மற்றவங்க எப்படி போனா என்ன அப்படிங்கிறதுலாம் இல்லாம, அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருந்தா மட்டும் போதும், மற்றவங்க எல்லாம் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வந்து வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்லாம் இல்லாம, தான் எப்படி நல்லறங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கின்றன அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து, மலக்குமார்களுடைய சைட்ல இருந்து எப்படிலாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறேனோ அதே நல்ல விஷயங்கள் இந்த உம்மத்திற்கும் போய் சேரணும், அதுக்காக வேண்டி வழிகாட்டினாங்க, அதுக்காக வேண்டி துவாவும் செஞ்சாங்க. ஒரு சிறந்த தலைவருக்கான எடுத்துக்காட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதுதான் சொல்லலாம். குறிப்பா இதை வந்து ஹிஜ்ரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க. 13 வருஷ காலம் மக்கால எவ்வளோ போராடி பார்த்தாச்சு, எவ்வளோ தோழர்களை இழந்தாச்சு, என்னென்னமோ கஷ்டப்பட்டாச்சு. சஜிதா செஞ்சா குடல்ல வந்து ஒட்டக குடலை வந்து போட்டாங்க, அடிச்சாங்க, எல்லா தோழர்களையும் வந்து பாலைவன மணல்ல போட்டு புரட்டி எடுத்தாங்க, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ வீடு பூந்து கொலை பண்ணாங்க, இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. அப்ப வந்து 13 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா அனுமதி கொடுக்குறான், இந்த மண் இஸ்லாத்தின்படி வாழ தகுதியான மண்ணல்ல, நீங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போலாம், மதீனாவுக்கு மைக்ரேட் ஆகி போலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சதுக்கு பிறகு சாதாரண தலைவராக இருந்தால் என்ன யோசிச்சிருப்பாங்க, முதல்ல நான் போறேன் பெட்டியை கட்டிட்டு அப்புறம் பின்னாடி வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% சஹாபாக்கள் போனதுக்கு பிறகு இங்கிருந்து மைக்ரேட் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க நபி தோழர்கள் மட்டும் அன்னைக்கு தேதிக்கு மைக்ரேட் ஆகல, பின்னாடி வந்துடுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில உள்ளவங்க மட்டும் தங்கி இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இனி அங்க போன நபித்தோழர்களை சரி பண்ணணும், அங்க போய் என்ன நடக்குங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற அடிப்படையில தான் எல்லாம் போனதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து காலி பண்ணி மைக்ரேட் ஆகி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அப்ப இதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கான எடுத்துக்காட்டு. எல்லா செக்டார்லையும் தான் அனுபவிக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் இந்த உம்மத்திற்கும் போய் சேர வேண்டும், இந்த உம்மத்தும் அனுபவிக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள், துவா செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும் என்று உழைத்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது போல் அவர்கள் வழியில் எப்பொழுதும் போல் நாம் அந்த சுன்னத்தை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.